வணக்கம் ஃப்ரெண்ட். நான் கன்னியாகுமரியிலேருந்து தமயந்தி பேசுகிறேன். நான் இப்போ என்ன பேசுகிறேன்னா, நீங்கள் தொலைதூர கல்வியை பற்றி நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் தொலைதூர கல்வியில் பிஏ ஹிஸ்ட்ரி முதலாம் ஆண்டு இந்த வருஷம் தான் நான் அப்ளை பண்ணி சேர்ந்தேன். இன்றைக்கி தான் என்னோடய ஃபஸ்ட்டு செமஸ்டரோட தமிழ் எக்ஸாம். அதோட கால் டிக்கெட் ப்ளஸ் பார்த்தீங்களா, அதோட கால் டிக்கெட் நல்லா பார்த்துக்கோங்க. அதோட கால் டிக்கெட் இன்றைக்கி தான் எக்ஸாம். அதோட கால் டிக்கெட், அதுக்கப்புறமா காலேஜ் ஐடி. மனோன்மணியத்தில் தான் நான் சேர்ந்து படிக்கிறேன். பிஏ ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்துருக்கேன். இன்றைக்கி தான் தமிழ் எக்ஸாம். என்னோடய ஃபஸ்ட் எக்ஸாம் இன்றைக்கி தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, படிப்புக்கு வயசு கிடையாதுங்கிறதுல எனக்கு ஒரு பிடிக்கும். அது நான் படிக்கும்போதே எனக்கு எங்கள் ஸ்கூலில் எங்கள் டீச்சர் சொன்னது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட சூழ்நிலை காரணமாக தான் படிக்க முடியாமல் போயிடும். அதனால் அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. படிக்க முடியாது, எந்த தடை வந்தாலும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரம் நீங்கள் படிங்க. அதை தான் நான் சொல்லுவேன். என்னோடய வயசு இப்போ 41 வயசு ஆகுது. நான் படிக்கணும்னு நினச்சா முன்னாடி கூட படிச்சிருக்கலாம். அதுக்கான முயற்சி நானே எடுக்கலை. என்னோடய குடும்ப சூழ்நிலை காரணமாக நானே எடுக்கலை. எனக்கு அந்த படிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல. இப்போ தான் அந்த படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இப்போ தான் கிடச்சிருந்துச்சு. அதை நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சும்மா இருக்கிற நேரம் ஒரு 2 மணி நேரம் புக் எடுத்து பார்த்தாலே போதும். நமக்கு தரக்கூடிய மெட்டீரியலை நம்ம படித்தாலே போதும். தேவையில்லாமல் நம்ம வேறு கதைகள் பேசிக்கிட்டு வேறு டைம் பாஸ் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம படிக்கணும். நம்ம படிக்கிறதுனால நமக்கு ஒரு அறிவு, நாலேஜ் வரும். இன்னொன்று நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து படிப்பாங்க. இன்னொன்று நம்மளை பார்த்து பக்கத்தில் உள்ளவங்களும் இவங்களே படிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க படிக்கலாம்னு சொல்லி. அதனால் படிக்காதவங்களாம் படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். படிங்க, டைம் கிடைக்கிறப்ப படிங்க. படிக்கலைங்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து படிக்காமல் இருந்தால் அவங்க தான் பெரிய முட்டாள். அதுக்காக படிக்காதவங்களாம் முட்டாள் நான் சொல்லலை. அவங்களுக்கும் நிறைய அறிவுகள்லாம் இருக்குது. அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் படிச்சிருந்தா நமக்கு அது கொஞ்சம் பெனிஃபிட்டு தான். அதனால் படிப்பு, நான் ஒரு வேலைக்கு போயிருந்தேன். அப்போ டிகிரி பண்ணுறவங்களுக்கு தான் அந்த என்ன சொல்கிறது, மதிப்பு மரியாதையை கொடுக்குறாங்க. கேட்டால் படிப்பு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதை படிச்சிருக்காங்க, அதனால் நாங்கள் அவங்களுக்கு அந்த இடத்த நாங்கள் கொடுத்தாகணும். நீங்கள் +2, அதனால் உங்களுக்கு அந்த இதை தர முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் படிங்க. படிக்க முடியல, படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற காரணத்தை எக்காரணம் கொண்டு சொல்லாதுங்க. படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. எப்போ வேணாலும் படிக்கலாம். படிக்கிறதுக்கு வயசு கிடையாது. எந்த வயசில் வேணாலும் படிக்கலாம். சாகிற வரைக்கும் படிக்கலாம். படிச்சுக்கிட்டே இருங்க. இதுதான் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்.